தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எனது முத்தமிழ் மீடியாவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகத்திலே புதியதாக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திருமிகு மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நான் வசிக்கக்கூடிய பகுதியிலே சில தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள் அடாவடித்தனமாக அநீதியை பிரதிபலிக்கும் வகையிலே நான் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு, என்னுடைய வீட்டிற்கு நான் செல்லக்கூடிய அந்த வழியிலே நான் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தேன். அன்று அந்த நிமிடம் என்னை பார்த்த உடனே அவர்களுக்கு என்ன ஆகியது என்றே தெரியவில்லை. மக்களே, அவ்வளவு ஒரு வன்மத்தை கக்கினார்கள், வேகமாக கத்தினார்கள், விசில் அடித்தனர். இதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை அந்த நேரத்திலே. ஏனென்று சொன்னால், அவர்கள் மகிழ்வாக இருக்கக்கூடிய தருணத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பரவலாக பேசக்கூடிய ஒரு முக்கிய நபராக நான் விளங்குவதால் என்னை பார்த்தவுடன் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மிகப்பெரிய வன்மத்தை கக்கினார்கள் என்பதுதான் உண்மை. இந்த காணொலியின் வாயிலாக இப்படிப்பட்ட இளைஞர்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் மக்களின் முதல்வராக விளங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கழக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டரின் தவப்புதல்வர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அவரையும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரிலே சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக எங்களுடைய கதாநாயகனாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைவரும் ஒற்றுமையை வலு சேர்க்கும் வகையில இன்றைக்கு களம் கண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர்கள், சில இளைஞர்கள் இப்படி தவறாக அவர்கள் அவருடைய எண்ணோட்டத்தை இன்றைக்கு பிரதிபலிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள்.